அவர்கள் தான் இறைநேச செல்வர்களாகிய வலிமார்களாகிய பெருமக்கள். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களிடத்தில் வலிமார்கள் மலக்குமார்கள் வந்து செல்லுவார்கள். அல்லாஹ் சொன்னான், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களிடத்தில் மலக்குமார்கள் வந்து இறங்கி செல்கிறார்கள். அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஆதூன். அல்லாஹ்வின் பெருமக்களே, நல்லடியார்களே, நீங்கள் அஞ்ச வேண்டாம், துக்கிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்றும் அவர்களுக்கு சுப செய்தி சொல்லிவிட்டு, உங்களுக்கு மறு உலகத்தில் வாக்களிக்கப்பட்ட, உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட சுவனம் இருக்கிறது என்றும் அவர்கள் சொல்லுவார்கள். மலக்குமார்கள் அவர்களுக்கு நன்மாராயம் செய்வார்கள். நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. நாங்கள் யார் தெரியுமா? அந்த மலக்குமார்கள் சொல்வதாக அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்திலும் சரி ஆகிரத்திலும் சரி உங்களுக்கு உதவியாளர்களாக நாங்கள் இருப்போம். நீங்கள் விரும்பியதெல்லாம் மறு உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் வலிமார்களுக்கு வைத்திருக்கிறான். நுபுவத்தினுடைய வாயல் அடைபட்டு விட்டது என்றாலும் விலாயத்தினுடைய வாயல் இன்னும் திறந்துதான் இருக்கிறது. வலிமார்களாக நுபுவத்தாக இருக்கக்கூடிய நுபுவத்து என்பது அல்லாஹ் தீர்மானித்த ஒன்று. அவனுடைய தீர்மானத்தில் உருவாகி அந்த நபிமார்கள் மாசூம்களாக இருந்தார்கள். குறிப்பிட்ட எண்ணிக்கையோடு அந்த நபிமார்களினுடைய வரவை அல்லாஹ் நிறுத்தி கொண்டான். ஆனால் வலிமார்களினுடைய பாபு அது திறந்துதான் இருக்கிறது. கியாம பரிவந்தம் வரை வலிமார்கள் தோன்றிக் கொண்டிருக்க முடியும். வையக வாழ்வில் இருக்கக்கூடிய ருசியை கசப்பாக கருதி, இதில் இருக்கக்கூடிய கசப்பை ருசியாக கருதி யார் வாழுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஆகிரத்தில் மகத்தான பாக்கியம்